तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் கடகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புலாம் இனிமேல் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க.
நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் இனிமே வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தெல்லாம் மேம்படும். தெய்வ அருளால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். கௌரவம், பெருமை என்ற நிலையெல்லாம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுதுங்க. திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். பிரிந்து போனவங்க நண்பர்கள்லாம் இனிமேல் உங்கள்கிட்ட பேசுவாங்க. புதனின் சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கடனாக கேட்ட பணம் கிடைக்கும். வரவு பல வகையிலும் அதிகரிக்கும். உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நெருக்கடியெல்லாம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. பதவி உயர்வில் இருந்த தடையெல்லாம் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி கொள்வது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, திருவள்ளீஸ்வரரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் கூடும், நலம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பூசத்தை பற்றி தான். நினைச்ச வேலையை முடிக்கிறதில் உறுதி கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு தான் சொல்லணும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் கேதுவினால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை லாபத்தில் முடிய போகுதுங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இத்தனை நாட்களும் தடைப்பட்டு வந்த வேலைலாம் இனிமே விறுவிறுன்னு சுறுசுறுப்பாக போகுங்க. தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிலாம் இனிமே உங்களுக்கு வெற்றி தான். வழக்கு விவகாரம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவிலாம் ஒரு சிலருக்கு கிடைக்க போகுதுங்க. லாபகுருவால் உங்களுக்கு தேவையான வருவாயெல்லாம் வரும். தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவுகளில் கவனமாக இருக்கணும். புதியனவற்றில் முதலீடு செய்வதற்கு முன்னாடி நன்றாக தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்க ஒவ்வொன்றையும் தங்கள் நேரடி பார்வையில் செய்வது அவசியம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும். மணமாலை சூடும் நேரம்தான் உங்களுக்கு கணிதெல்லாம் வரப்போகுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுக்கிரன் சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவெல்லாம் வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனங்கள்லாம் வாங்கி போடுவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடையெல்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அச்சிறுபாக்கம் ஆட்சி பூரீஸ்வரரை வழிபட எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். கேட்ட இடத்துல பணம் கைக்கு வரும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். ஒரு சிலர் வீடு கட்டும் வேலையில் இறங்குவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தொழிலில் இருந்த தடையெல்லாம் விலகும். உற்பத்திலாம் அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குரு சூரியன் கேதுவால் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறுமுங்க. நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களின் நிலை உயரும். கோரிக்கை வெற்றியாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுலாம் கிடைக்கும். அரசு வழியில் தடைப்பட்டு வந்த வேலை இந்த காலகட்டத்தில் நிறைவேறுமுங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல தகவல்லாம் கிடைக்க போகுது. திருமணத்துக்காக மேற்கொண்ட முயற்சியெல்லாம் வெற்றியாகும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும். வருமானம் உயரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புரட்டாசி மாதத்தில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.